ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பென்சில் பவுச் எப்படி ஸ்டிச் பண்ணுறது நாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சாரியோட ப்ளவுஸ் பீஸை வச்சு தான் இந்த பவுச் நம்ம ரெடி பண்ண போகிறோம். சாரியோட ப்ளவுஸ் பீஸ் நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா நிறைய பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒன்று தான் இந்த பவுச்சு. இப்போ இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா காட்டன் சாரியோட ப்ளவுஸ் பீஸ் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் நம்ம திக்னஸுக்காக 3 லேயர் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக்கும், செகண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோம் சீட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அடுத்த லைனிங்க்கு சேம் கிளாத்தே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ண பிறகு அந்த துணிகள் எதுவுமே எலும்பாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மேலே ஒரு டாப் ஸ்டிச் நம்ம போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்டிஃபாகவே இருக்கும். அதுக்காக தான் இந்த மேலே இந்த டாப் ஸ்டிச் நம்ம போட்டு எடுக்கிறோம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப திக்கான ஃபேப்ரிக் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி போட்டு டிசைன் போடணும்னு தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாகவே நம்ம தையல் போட்டு நம்ம பேக் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி லைன் போட்ட பிறகு இதுக்கு மேலே தையல் போட்டு எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே தையல் போட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்குங்க. இதனுடைய மெஷர்மெண்ட்டு 11 × 10 இன்ச்சு. இப்போ ஜிப்போட ரைட் சைடும் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணுறது மாதிரி வச்சுட்டு ஒரு தையல் போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் வச்சு தையல் போட்டு எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சது. இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் நம்ம பண்ணணும். டர்ன் பண்ணிட்டு இதுக்கு மேலே இந்த சைடில் தான் நீங்கள் டாப் ஸ்டிச் போட்டு எடுக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம டாப் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சது. இப்போ போட்ட பிறகு ஆப்போசிட் சைட்லேயும் இதே மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்கு இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு நம்ம எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தையல் போட்டு நம்ம எடுத்தாச்சது. இப்போ இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு மேலேயும் திருப்பியும் ஒரு டாப் ஸ்டிச் போட்டு எடுக்கணும். 2 சைட்லையுமே இந்த மாதிரி டாப் ஸ்டிச் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் அந்த துணி எலும்பாமல் ஸ்டிஃபாக நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம டாப் ஸ்டிச் போட்டு எடுக்கிறோம். இந்த மாதிரி 2 சைட்லேயுமே டாப் ஸ்டிச் போட்ட பிறகு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 கார்னர்லேயுமே 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு அகலமும் 1 இன்ச்சு உயரத்துக்கும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிவிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த கட்டிங் பேக்குக்கு ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக தான் இந்த கார்னரில் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ 2 கார்னர்லேயும் மார்க் பண்ணியிருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க 2 சைட்லேயுமே. இப்போ இந்த பவுச்சுக்கு ஹேண்டிலுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் கிளாத் எடுத்துடுங்க. இதனுடைய ஹைட்டு 7 இன்ச்சும் வித்து 3 இன்ச்சும் வரது மாதிரி எடுத்து கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ இதை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 சைடு எண்டுலேயுமே ஒரு தையல் போட்டு நம்ம எடுக்கணும். அல்லது நம்ம ஃபோல்ட் பண்ண சைடு மட்டும் ஒரே ஒரு தையல் போட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்ட பிறகு ஜிப்போட கீழே இந்த மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக தையல் போடணும். 2 சைட்லேயுமே இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துடுங்க. ஸோ தையல் போட்ட பிறகு இந்த கார்னரையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு அதுலேயும் ஒரு ஸ்ட்ரைட்டாக தையல் போடணும். இதே மாதிரி தான் அந்த சைடு கார்னரையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடு நம்ம கார்னர்லேயும் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்தாச்சுது. தையல் போட்ட பிறகு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஜிப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ண பிறகு இப்போ திருப்புங்க. திருப்பின பிறகு நமக்கு பேக் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வீட்டிலே ஈஸியான ஒரு பென்சில் பவுச் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த பென்சில் பவுச்சை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்க்குறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் பவுச் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை பை, டேக் கேர் அண்டு ஹாப்பி லேர்னிங்.